ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அன்வான்டட் ஹேர்னாவே நம்ம எல்லாருக்குமே ஒரே சேம் ப்ராப்ளம் தாங்க. இந்த ப்ராப்ளத்தை நம்ம 2 மெத்தடில் க்யூர் பண்ண போகிறோங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம க்யூர் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக நம்ம க்யூர் பண்ணலாங்க. 2 மெத்தடை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதில் உங்களுக்கு எது வேணும் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, இல்லை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ இந்த ஒரு பேஸ்ட்டை வச்சு தாங்க நம்ம இந்த ஹேரெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்டை நீங்கள் உங்கள் ஹேர் இருக்க இடத்துல முகங்களில் கைகளெல்லாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடுங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தாடையில் முகத்தில் இந்த பூனை முடி மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துல இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அது மேலே ஒரு டிஷ்யூ வச்சு கவர் பண்ணிவிட்டு மேலே திரும்பவும் கொஞ்சமாக அந்த டிஷ்யூ மேலே அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே எடுத்து பாருங்கள். அதுலேயே உங்கள் முடியெல்லாம் ஒட்டிட்டு வந்துடுங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கிறதுனால இதில் தெரியலைங்க, வீடியோவில் கரெக்டாக தெரியல. ஆனால் நேரில் பார்க்கும்போது லைட்டாக அந்த முடியெல்லாம் ஒட்டிட்டு வந்துச்சு. டவுட் இருந்தால் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த முடியெல்லாம் அதோடய ஒட்டிட்டு வந்துடுங்க. அவ்வளோ சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு க்யூர் பண்ணிடலாங்க. இதுக்காக நம்ம பார்லர் போக வேண்டாம், நம்ம பர்சும் காலியாகாதுங்க. ஸோ ஆனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது முடி திரும்பவும் நான் மீண்டும் வருவேன்னு வருங்க ஹேரு. அதனால் இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன். அதனால் வீடியோஸ்க்கு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியுங்க. ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இதில் நான் பேஸில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ பர்மனெண்ட்டான க்யூர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செகண்ட் மெத்தட் காத்துட்ருக்கு, அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்துடலாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த ட்ராவல் டைமில் பார்த்தீங்கன்னா வாமிட் வரும். ஸோ அந்த மாதிரி வாமிட் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காயின் எடுத்துக்கோங்க. நம்ம கையோட இந்த மாதிரி மணிக்கட்டு பகுதியில் சென்டரில் இந்த காயினை வச்சுட்டு அது மேலே ஒரு டேப் போட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா வாமிட் வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே வாந்தியே வராதுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களே சொல்லுங்கள் உண்மை அப்படின்றத. ஸோ அடுத்தது நம்ம பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் பார்க்கலாங்க. குப்பைமேனி இலையை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடிகள் இருந்தால் போட்டு இடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 டைம்ஸ் நல்லா இடிச்சுக்கோங்க. ஸோ இந்த குப்பைமேனி இலையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பிக்மெண்டேஷனை க்யூர் பண்ணும். உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் மார்க்ஸ், கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய பிளாக் மார்க்ஸை ரிமூவ் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் அந்த பிம்பிள்ஸ் வரதுனால வரக்கூடிய அந்த பிளாக் மார்க்ஸையும் ரிமூவ் பண்ணும். உங்கள் ஃபேஸை பார்க்க நல்லா பிரைட்டனாக ஆகுங்க. இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் நல்லா இடித்து இந்த மாதிரி சாறு எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வலியே இல்லாமல் சூப்பராக க்யூர் பண்ணலாங்க. ஃபஸ்ட் மெத்தட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்காக சேவ் பண்ண வேணாம், பைசாவும் செலவு பண்ண வேணாம். செகண்ட் மெத்தட்லேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிசல்ட் கிடைக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகும், ஆனால் பர்மனெண்ட்டான ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக நம்ம சாறு எடுத்துட்டோம். இதோட கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மஞ்சள் இல்லைனா டர்மரிக் பவுடர், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டர்மரிக் பவுடரை யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க குப்பைமேனி. மஞ்சளும் நம்ம எல்லார் வீடுகளில் இருக்கும். இதுக்காக நம்ம பார்லரும் போக வேண்டாம், அதிக காசும் செலவு பண்ண வேண்டாங்க. பாருங்கள், இந்த பேஸ்ட்டை நீங்கள் உங்கள் ஃபேஸில் ஏர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கண்ணந்தாடையில் பூனை முடிகள் மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும், லைட்டாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அதிகமான அளவு தெரிகிற மாதிரி இருக்கும். அது நமக்கு ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குங்க. ஸோ அது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆனால் ஸ்லோவாக கொஞ்சம் ரிசல்ட் கிடைச்சனாலும் பர்மனெண்ட் ஆகிடுங்க. ஸோ பாருங்கள், இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே நல்லா காய விட்டுடுங்க, ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஒரு வீக்லி ஒரு 2 டைம்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தானாகவே அந்த முடிகள் உதிர்வதை நீங்களே பார்க்கலாங்க கண்கூடாக. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட் மெத்தடில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஃபேஸ் க்ரீம் வந்து அந்த க்ரீம் நம்ம எப்படி ரெடி பண்ணோம், அந்த ஃபேஸ்ட் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் நீங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து காய்ச்சின பால் இல்லைனா காய்ச்சாத பால் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதில் மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா வந்து ஒரு எப்படி சொல்லுதுன்னா ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர், அந்த ஹனியோட அந்த பால் நல்லா மிக்ஸ் ஆகி பார்க்கவே நல்லா வந்து ஒரு எப்படி நுரைச்சி வரும் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதோட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோங்க. நம்ம 4 இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் ஆட் பண்ண போகிறோம். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் பவுடர் தாங்க ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவைப்படுமோ நம்ம வந்து அப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்கணும். பேஸ்ட் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணுங்க. அந்த மாதிரி அளவுக்கு நல்லா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட இன்னொரு பொருளும் நம்ம சேர்க்க போகிறோங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகேங்க. அதை கொஞ்சமாக சேர்த்து அந்த டூத் பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து பபுள்ஸ் வரணுங்க. அந்த மாதிரி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுதான்
தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம மிக்ஸ் பண்ணுற பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை தாங்க நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் இருக்க இடத்துலலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவை போட்டுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு ஹேர் கூட இருக்காதுங்க. ஆனால் இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்குங்க. ஆனால் திரும்ப ஹேர் வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கு, எது வேணும் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த மாதிரியான டிப்ஸில் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.